புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 20. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்ற போது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். சிந்தனை. இன்று பொதுக்காலத்தை தொடங்குகின்றோம். மாற்கு நற்செய்தியின்படி இயேசுவின் முதல் நற்செய்தி அறிவிப்பு காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதை இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த வார்த்தைகள் இயேசு தம் பணியை தொடங்கிய போது உண்மையாகவே ஒலித்தன. அவை இன்றும் நமக்கு உண்மையாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. இறைமகன் இயேசு கன்னி மரியாவின் வயிற்றில் மனிதராக உருவெடுத்து பிறந்தது, நசரேத்தில் பெற்றோருடன் வளர்ந்து வந்தது, தச்சு தொழிலை கற்றுக்கொண்டது, 30 வயதில் திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கு பெற்றது, பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்தது, செபித்தது, சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொண்டது, பின் கலிலேய கடலோரம் சென்று தமது பொதுப்பணியை தொடங்கியது போன்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இயேசுவின் வாழ்வில் புனிதமாக இருந்தாலும் அவருடைய பொதுப்பணியின் முதல் வார்த்தைகள் தனித்துவம் வாய்ந்ததாக நிற்கின்றன. நீண்ட காலம் காத்திருந்த அந்த குறிப்பிட்ட காலம் இப்போது வந்துவிட்டது. காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு போதிக்கத் தொடங்கிவிட்டார். உலகம் தோன்றியது முதல் திட்டமிடப்பட்ட அனைத்தும், பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்தும் இந்த காலத்தையே சுட்டி நிற்கின்றன. கடவுளின் வாக்குறுதிகளும் நிறைவேறத் தொடங்குகின்றன. இயேசு தமது பணியை தொடங்கும் போது தமக்கென சீடர்களை அழைத்து கொள்கிறார். சாதாரண மக்களாகிய அவர்களை அழைத்து ஓர் அசாதாரண பணிக்காக ஆயத்தம் செய்தமை உண்மையில் ஊக்கமூட்டுகின்ற செயலாகும். இயேசுவை யாரென்று தெரியாமலே அவரோடு நடந்து சென்ற பலர் இயேசுவின் மனத்தாழ்மையை வியந்து நிற்கின்றனர். இயேசு தமது போதனைகளாலும் அருளின் செயல்களாலும் சீடர்களின் உள்ளத்தில் செயலாற்றியமை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அன்று கலிலேய கடலோரத்தில் பேசிய அதே வார்த்தைகளை இயேசு இன்றும் அவற்றை புதிய வார்த்தைகளாக எங்களோடு பேசுகிறார். எமது காலம் இன்று நிறைவேறிவிட்டது என்கிறார் இயேசு. இன்று என்பது எமது வாழ்வின் ஒவ்வொரு நாளுமாகும். அந்த நாள் எப்போதும் நிகழ்காலமாகவே இருக்கும். இயேசு எமக்கு அறிவிக்கின்ற நற்செய்தியை நாம் தவற விட்டு விடுகிறோம். ஏனென்றால் அந்த இறைவார்த்தை சொல்லுகின்ற சிறப்பான முக்கியத்துவத்தையும் மனம் திரும்புதலுக்கான கடவுளின் அழைப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள தவறிவிடுகின்றோம். முதல் சீடர்கள் பதிலளித்தது போல நாமும் முழுமையாக உடனடியாக பதிலளிக்க முன்வர வேண்டும். அந்த வேளையில் இயேசு புதுமைகள் செய்யாதிருந்த போதும்
அவருக்கென்ற சீடர்களை அவர் கொண்டிராத போதும், இயேசுவை மற்றவர்கள் அறியாதிருந்த போதும் இந்த சீடர்கள் தயக்கமின்றி உடனே இயேசுவை பின்தொடர்ந்தனர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். செபம். ஆண்டவரே, நீர் எம்மை அழைக்கும் போது தாமதியாது உடனே முழுமையாக பதிலளிக்க துணிவை தாரும். ஆமென்.